இன்றைக்கி மினி டெக்லேருந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, ஒரு ஆப்பை பற்றி. அந்த ஆப் பார்த்திங்கன்னா, அந்த ஆப் மூலமாக நம்ம ஃபோன்லேயோ இல்லை நம்ம மெமரி கார்ட்லேயோ வைரஸ் இருந்தால் அதை டிடெக்ட் பண்ணி அது சொல்லும். ஸோ அது என்ன ஆப், அது எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நீங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போங்க. ப்ளே ஸ்டோருக்கு நீங்கள் போனீங்கன்னா ஓகே, இதில் ஆன்டிவைரஸ் ஃப்ரீ வைரஸ் கிளீனர்னு சொல்லிட்டு ஒரு ஆண்ட்ராய்ட் அந்த பொம்மையோட சிம்பிள் போட்டு இருக்கும். ஸோ இது நீங்கள் இன்ஸ்டால் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அது இன்ஸ்டால் ஆகும். அதுக்கு முன்னாடி அது இந்த மாதிரி லொக்கேஷன் ஃபோட்டோ இந்த மாதிரிலாம் கேட்கும். அதுக்கு நீங்கள் டைரெக்டாக அக்செப்டே கொடுத்துருங்க. ஸோ இது இப்போ இன்ஸ்டால் ஆகிட்ருக்கு. இந்த ஆப் உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப அழகாகவும் வைரஸ் இருந்தாலும் சொல்லிவிடும், இல்லைனாலும் அது அழகாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ இந்த ஆப் நீங்கள் எதுக்கு மெயினாக இந்த மாதிரி வைரஸ் இருக்குன்றதை செக் பண்ணிட்டு இந்த ஆப்பை நான் வச்சுக்கிட்டா எனக்கு நிறையா இது ரேம் வேஸ்ட் ஆகும், ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு கவலைப்படாதீங்க. நீங்கள் ஒன்ஸ் இந்த ஆப் யூஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். அதாவது நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன மெமரி கார்டில் என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இது ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ வந்துருச்சு. இப்போ இதுதான் அந்த ஆப்பு. கொஞ்சம் ஸ்லோவாக. ஓகே, இப்போ ஸ்கேன் நவ் அப்படின்றது கொடுத்துருங்க. ஸோ இது சஸ்பீஷியஸ் காட்டுது, பட் அதை எதுவும் பண்ணாதீங்க. ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா த்ரெட்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது உள்ளே உங்களுக்கு வைரஸ் இருந்துச்சுன்னா இங்கே த்ரெட்ஸ் ஃபவுண்ட் அப்படின்ற மாதிரி காட்டும் என்னென்னு சொல்லிட்டு. சப்போஸ் உங்களுக்கு வைரஸ் இல்லைன்னா இது 100% சுற்றிட்டு வைரஸ் இல்லைன்றத உங்களுக்கு விஷயத்த சொல்லிடும். ஸோ இப்போ பார்க்கலாம் இதில் வைரஸ் இருக்கா இல்லையான்னு. ஸோ இதில் செக் பண்ணிடுச்சு. என்ன சொல்லுது ரிசல்ட்டுன்றதை வெயிட் பண்ணலாம். ஸோ சேஃப், நோ த்ரெட்ஸ் ஃபவுண்ட் அப்படின்ற மாதிரி வருது. ஸோ இது நீங்கள் நெக்ஸ்ட் இதுக்கு திருப்பி பேக்கில் போயிட்டு நீங்கள் இதை எஸ்டி கார்டு போட்டிருக்கீங்கள, ஸோ அதில் ஏதாவது வைரஸ் இருக்குமோ அப்படின்ற மாதிரி கேட்குது. ஸோ எஸ்டி கார்டை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா ஸோ எஸ்டி கார்டையும் நம்மளுக்கு ஃபோனில் வைரஸ் இல்லை. சப்போஸ் நீங்கள் திடீர்னு ஒரு மெமரி கார்டை எடுத்து போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஏதாவது வைரஸ் இருக்கலாம். ஸோ அது யூஸ் பண்ணலாமா வேணாமா, இல்லைனா உங்களுக்கு அதை டிடெக்ட் பண்ணணுன்னு கூட சில டைம்ஸ் யோசனை இதில் இருக்குமோ, வேறு ஃபோனில் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, இல்லை வேறு எதுலையாவது யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது டிடெக்ட் கூட பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணால். ஸோ மெமரி கார்ட்லேயும் வைரஸ் இல்லை, சேஃப்னு சொல்லிட்டு வருது. ஸோ இதுதான் விஷயம். ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் வேணான்னா கூட இதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த ஆன்டிவைரஸ் ஃப்ரீ இது. ஸோ இதோட லிங்க் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், இதோட பேர். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதுக்கப்புறம் மேலும் நிறையா வீடியோஸ் போடுறேன். நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் வேறு ஏதாவது புது வீடியோஸ் போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.